ஹேலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் மரியா த கரேஜ் சைக்கோ பார்ட் 19 போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒரு வழியாக தேங்கும் வாயனுமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து 2 பேரும் நல்லா பேசி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெஸ் கன்டினியூ த பார்ட் 19. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே தேங்கும் வாயனுமே கொஞ்சம் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப தான் கரெக்டாக தேங்க கால் வருது. என்னதான் எந்த சனி நம்மளுக்கு கால் பண்ணுது அப்படின்னு எடுத்து பார்த்தா வேற ஒரு ஆரம் தான். ஐயையோ ப்ரோ கால் பண்ணுறது. சொல்லு ப்ரோ, உனக்கு கால் பண்ண வர நேரங்காலமே இல்லையா? இப்போ தான் கால் பண்ணுவியா? என்னடா என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்லு. ஏதோ பண்ணுற தெரியுது. ஏடா இப்போ கிளைண்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ தானே இந்த ப்ராஜெக்டோட லீடர், ஒழுங்கா வா. என்னது வரணுமா? அதெல்லாம் வர முடியாது, நான் முக்கியமான வேலையில் இருக்கேன். இதை விட்டதுலாம் வர முடியாது. ஏண்டா இதை விட முக்கியமான வேலை ஒன்றும் இல்லைடா ப்ரோ. அது உனக்கு முக்கியமான வேலை ப்ரோ, எனக்கு வேறு இருக்குது ப்ரோ. தேங் விளையாடாத, சீரியஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், வா. விட மாட்டியே, கொஞ்ச நேரமாவது என்னை ஃப்ரீயாக விட்றியா? டே நான் உன்னை எப்பயுமே ஃப்ரீயாக தான்டா விட்றேன். சரி சரி வரேன் வரேன் அப்படின்ட்டு தேங்கும் காலை கட் பண்ணிட்டு வாயனை பார்த்து வயன் புரியுது, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எனக்கு ஒர்க் இருக்குமா, நான் போகணும். ஸோ அதால் சாரின்னு தானே சொல்கிறீங்க, இதில் என்னங்க இருக்குது? போங்க ஒர்க்குக்கு, நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். எப்படி இப்படி இருக்க? எப்படி? அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அது உங்ககிட்ட நீங்கள் வேறு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவீங்க. என்ன பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவேன் கேட்க? போங்க, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நீ ஏன் ஏதோ சொல்கிற, நீயே ஒரு மாதிரி தயம். போங்க, கால் பண்ணாங்களே மீட்டிங் இருக்குன்னு, போங்க அங்கே போங்க. போகிறேன் துரத்தி விடாத, என்ன போகிறேன்டி அப்படின்ட்டு தேங்கும் அங்கேருந்து அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டான். ஸோ இங்கே லியா வந்து அப்படியே தேங்க் கால் பண்ணுறா. தேங்க் அப்போ தான் காரில் போயிட்டு இருந்திருப்பான், ஆஃபீஸுக்கு அப்போ ரீச் ஆகிட்டான். ஸோ உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் லியா கிட்ட, என்னடி என்ன அண்ணா உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று சொல்லும், ஒரு செம்மையான ஒரு ப்ரூஃப் என்கிட்ட சிக்கியிருக்கு. என்ன சிக்கியிருக்கு? அதுவா, அது வந்து லியா லியா இருடி, எனக்கு மீட்டிங் இருக்குது. இங்கே பாரு, நான் மீட்டிங் ஹால் வரைக்கும் வந்துட்டேன், வேலை இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் சரியா? எதுவும் அர்ஜென்ட்டாக இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பார்த்துக்கலாம். சரி, நீ அம்மா கூட பத்திரமா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போயிரு. வானுக்கு தான் வாங்கிட்டு போடி. சரிப்பா, அங்கே போராட்டிங்க அங்கே தான் வாங்கிட்டு போகிறோம். சரி நம்ம இருக்கான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். லியா காலை வச்சுட்டு, பாத்தியாம்மா அண்ணனை, வயனுக்கு தான் வாங்கிட்டு போவான். எப்போ பாரு அண்ணனுக்கு அண்ணி நினப்பு தான். தங்கச்சிக்கு என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கேட்குறானா, வானுக்கு ஷாப்பிங் போயிடல, வானுக்கு தான் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சரி விடுறி, இப்போ இருக்கிறது நல்லதானே. ஒரு காலத்தில் உங்கள் அண்ணன் எப்படி இருந்தால் தெரியும்ல, சரக்கு கை பொண்ணுங்கன்ட்டு சை வேறு மாதிரி இருந்தான். இப்போ தான் பரவாயில்ல, வாங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் எப்படி இருந்தானோ அப்படி இருக்கான். ஆனால் இந்த 4 வருஷமாக அவன் பண்ண வேலை இருக்கே அப்பா, கடவுள் அதுக்கு அவனை எப்பெல்லாம் பாடுபடுத்த போகிறாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வாயின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கொடுத்துருக்கார், அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த கேடுகட்ட ஒரு காலே என் பையனை விட்டுட்டு போனாலே அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா தேங்க் வந்து ஸ்கூல் டேஸில் ஒரு லவ் இருக்கும், அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு தேங்க் விட்டு போயிருப்பாள். ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லையாவும் சரி விடுங்க, அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, விடுங்க, அதெல்லாம் பேட் மெமரிஸ், அதெல்லாம் புரிஞ்சு போச்சு, அதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் ஷாப்பிங் போயிட்டாங்க. ஸோ நல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வானை காணோம். என்ன அண்ணியை காணோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சரி மேலே தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் இதை கண்டுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்கும் ஒரு வழியாக மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி குஷியாகவே, வான் வான் எங்கடி இருக்க? வான் எலியா என் பொண்டாட்டி எங்கடி? தெரிலண்ணா, நாங்கள் வந்தப்போமே வீட்டில் இல்லை, ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போய் பாரேன். என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? நான் அன்றைக்கி ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருக்கேன், அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன், நிறையாவே வாங்கியிருக்கேன். நீ சொல்லாமலே நான் அன்றைக்கி நிறைய வாங்குவேன், ஏன்னா எனக்கு உன்னை விட அண்ணி மேலே பாசம் அதிகம்தான். சரிம்மா, இப்போ தான் நீ என் நல்ல தங்கச்சி மாதிரி பிஹேவ் பண்ணுற. எப்படி உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா நல்ல தங்கச்சியா? அது எப்படி, உனக்கும் தான் நான் அண்ணி அப்படின்ட்டு அவன் சொன்னது திருப்பி சொல்லிட்டு போகிறான். ரூமில் பார்த்தா வான் இல்லை, பட் ரூம் ஒரு மாதிரி மேர்ஸியாக இருக்குது. அதை பார்த்துட்டு லியா என்ன நான் எது கத்துறேன்?
என்ன ரூமில் எல்லா பொருளும் கீழே விழுந்திருக்கு. யாராவது வந்தாங்களா இங்கே? என்ன இல்லையே, நாங்கள் பார்க்கும்போது எப்பயும் போல தானே இருந்தது. இரு நான் அம்மாவை கூப்பிட்டு கேட்குறேன். அம்மா, அம்மா, ஆ என்னம்மா, வாங்கங்க. என்ன என்னாச்சு இங்கே பாருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது எல்லாமே ஒரு மாதிரி பொருள்லாம் கீழே விழுந்து கிடக்குது ரூமில் மட்டும். ஆனால் வெளியில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. வாயினையும் காணோம். தேங்கெலாம் ஒரு மாதிரி பதறிடுச்சு. அப்போ வாயின் வாயின் அப்படி சொல்லும் போது தான் லியாவுக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது. அப்படியே தேங்கையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அந்த வீடியோ அந்த சியா வந்து பேசிகிட்டு இருந்திருப்பா இல்லையா? ஸோ அவங்க அண்ணன்கிட்ட ஃபோனில். ஸோ அந்த வீடியோவை எடுத்து போட்டு காட்டுறா. அதில் ஆடியோ கூட ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், தேங்கெலாம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கொன்றுவானா அப்போ என் வேணை, கொன்றுவானான்னு மாறி மாறி தேங்க வந்து இதையே மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா தான், தேங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நம்ம ஏதாவது பண்ணலாம். என்னம்மா பண்ணுறது இல்லையா? நீ அப்பாவுக்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்லு. சரிம்மா இந்த பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கால் பண்ணிகிட்டு இருக்க. எங்கே அவங்க அம்மா ஜியா கால் பண்ணி, அடியே உன் புருஷங்க அவர் ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போனாருமா. என்னது உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு போனா? ஆமாம், ஏதோ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ட்ரிப், நான் வரதுக்கு ஒரு மினிமம் ஒரு வாரம் எல்லாம் 2 வாரம் கூட ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆமாம், நீயே எவ்வளோ பதட்டமாக இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. உன் அத்தை மாமாட்டெலாம் சொல்லாத வீட்டுக்கு வரேன்னு. நீ யார்ட்டையும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு வா. ஏம்மா ஏன் சொன்னதை மட்டும் செய், நீ வா அப்படின்ட்டு ஜியாவை அங்கேருந்து வர சொல்கிறாங்க. ஸோ ஜியாவும் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டுருக்கா. போலீஸ் வந்தாச்சு. தேங்கோட அப்பா வந்துட்டார். தேங்கோட அப்பா தேங்க சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறானா. தேங்கங்க ஐயா முயான்னு குதிச்சுக்கிட்டே இருக்கான். வீடு ஃபுல்லாக சிசிடிவி வந்து அதாவது ஹிடன் கேமரா வந்து எங்கள் வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க. அங்கே கேமரா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா யாருக்கும் தெரியாது. ரொம்ப கிட்ட போய் உத்து பார்த்தா தான் கேமரா இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஹிடன் கேமராஸ் வந்து வீட்டு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அதில் பார்த்தா இந்த நிக்கு பையன் வந்து தோளில் வந்து வானை தூக்கிட்டு போகிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வான் நல்லாவே அன்கான்ஷியஸாக இருக்கா அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் நல்லா பார்க்க முடியுது. இதை பார்த்த தேங்காய் கதறான். வான் வான் பாருங்க பையன், வான் பாருங்க, அங்கே பாருங்க, அவன் தூக்கிட்டு போகிறான், இவன் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது, வானை காப்பாற்றுங்க, அங்கே பாருங்கள் வானை தூக்கிட்டு போகிறான் பாருங்க, நேரம் வானை தான் பண்ணியிருப்பானா என்ன, நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு தேங்காய் ஐயா முயானு குதிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஆரம்பு ஜிம்முன்னு இவங்க ஜங்குக்கு எல்லாரும் வந்துட்டானுங்க. வந்து டே நீ கொஞ்சம் நார்மலாக இருடா, நம்ம வாயின் எப்படியா காப்பாற்றிடலாம். என்னடா பண்ணி காப்பாற்ற முடியும்? அங்கே பாரு அவன் தூக்கிட்டு போகிறான் பாரு, என் பொண்டாட்டி எப்படி காப்பாற்ற முடியும்? அங்கே பாரு யாராவது எதாவது பண்ணுங்க. அப்பா டே இருடா, நீ முதல்ல காமா இருத்தேன், நம்ம வாயினை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் சரியா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஜியா வந்து, என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்படி கால் பண்ணி வேகமாக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்து, அப்படியா உன் கண்ணால் அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கு வந்து வானை தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாள். ஸோ அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் பாவம் ஜியாலாம் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டா. இது என் புருஷன்ல, என் புருஷன் எதுக்கு அண்ணியை தூக்கிட்டு போயிட்டுருக்கான்? நான் அன்றைக்கே நோட் பண்ணேன், அவன் அண்ணியை ஒரு மாதிரியாக பார்த்தானு. இதுக்கு தான் பார்த்தானா? அப்போது அம்மா எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டானா? ஐயோ அதை விட்டு தள்ளி அவன் வானை தூக்கிட்டு கொலை பண்ணுறதுக்கு போயிருக்கா. இங்கே பாரு, இந்த ஜியா பேசுகிற வீடியோ பாரு, என்ன பேசி வச்சுருக்கான்னு. இது நம்மளுக்கு நம்ம கொலையா, ஆல்ரெடி எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. வானை கொலையில் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் அழுகிறா. இல்லையா தான் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. பட் அவளால் எப்படி முடியும், தான் புருஷன் தனக்கு தெரியாமலே வானை இப்படி தூக்கிட்டு போகிறது, அவன் ஒரு கொலகாரனாக இருக்கிறது, சீட்டராக இருக்கிறது எப்படி அவளால் ஏற்றுக்க முடியும்? ஸோ அவள் ஏற்றுக்க முடியாமல் அவள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. இங்கே தேங்காய் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் யாரும் தேடி கழிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நேராக போய் அந்த பிருத்வி வீட்டுக்கு போய் இந்த வீடியோ எவிடன்ஸை வச்சு உங்களால் அவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ண முடியும்ல. அது எப்படி சார், இதில் சம்மந்தப்பட்டது நிக்கு, அப்போ நிக்க மட்டும் தான் எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். வேணும்னா அந்த ஜியா வேணால் அரெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கு. ஸோ அவளை அரெஸ்ட் பண்ணலாம். பட் அவங்க அம்மா அப்பாவை என்னால் ஒரு விசாரணை கைதியை தான் அரெஸ்ட் பண்ண முடியுமே தவிர்த்து மெயின் கல்ப்ரேட்டை எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே எவிடன்ஸ் தான் தூக்கி போகிறான். வயன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயனோட அம்மா அப்பாவை கொண்டது வேறு யாரும் இல்லை, ஒரு கார் டிரைவர், அதாவது ஒரு ட்ரக் டிரைவரை ரெடி பண்ணி அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே வயனோட அத்தையும் மாமாவும் தான். அதாவது நிக்கோட அம்மா அப்பா தான். சொத்து காசைப்பட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வயனை வந்து பாவம் அந்த பிள்ளைய போட்டு பாடாக படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே எங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால் இதை வச்சு உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும்ல அப்படின்ட்டு தேங்கோட அப்பா கேட்டதும் போலீஸ் வந்து நிச்சயமா இதை வச்சு எங்களால் உங்களை காலம் ஃபுல்லாக ஜெயிலே வச்சுருக்க முடியும், அப்புறம் என்ன போய் தூக்குங்க அப்படின்ட்டாங்க. ஸோ போலீஸும் அப்படியே நேராக அத்தை மாமா வீட்டுக்கு தான் கிளம்பி வருது. பட் ஆனால் இங்கே அத்தை மாமாவா 2 பேரும் அப்படியே ஹாயாக வீட்டில் படுத்துட்டு, அதுவும் மசாஜிங் சேரில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க இந்நேரம் நம்ம பையன் அந்த வாயனை எப்படி தூக்கி கொண்டுருவான். ஸோ கொண்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் தேங்கு இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வாயனை காணோம் அப்படின்னு அலைவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் பிள்ளை தேடுவாங்களா, அடுத்தவ எப்படி கிடைக்க மாட்டா, ஏன்னா அவள் தான் செத்து போயிட்டாளே. ஸோ அதனால் அவங்களே இந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம ஜியா வச்சு அந்த தேங்க் பையில் அப்படியே மயக்கி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த சொத்தையும் நம்ம பேரில் மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஹாயாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் ஆமாம்மா இதாம்மா சூப்பரான பிளானாக இருக்கும், இந்த தான் ட்ரை பண்ண போகிறோம், வாயனை எப்படியும் கொண்டுருவான் நம்ம பையன் அப்படின்ட்டு அவன் ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. ஸோ கரெக்டாக அப்போ போலீஸ் உள்ளே வருது. போலீஸை பார்த்தது அவங்க அப்படியே பெருசாக ஷாக் ஆகலை. ஏன்னா நம்ம மாட்டிக்கலை, இன்னும் எதுவும் மாட்டியிருக்காது, சும்மா வந்திருப்பாங்க, வாயனக்காரன் விசாரிக்க தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அசால்ட் ஆயிடுச்சு. வாங்க போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் வருவீங்க, நாங்கள் எதிர்பார்த்தோம், வாங்க வாங்க. எதிர்பார்த்தீங்களா? எதுக்கு? ஐயோ கரெக்டாக கேட்குறதே. அது அது சும்மா என்ன விஷயம், என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? பேச்சை மாற்றாதீங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாயின் காணா போனது அப்படி தானே? நம்மளே வாய் கொடுத்து மாட்டிட்டோமா? இல்லை அப்படி இல்லை, அது நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். என்னது அரெஸ்ட் பண்ணுறீங்களா? எதுக்கு? உங்கள்கிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குது எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இல்லை சொல்லுங்கள். உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் இருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, எல்லாம் தயாராக தான் வந்திருக்கோம், சரியா? இதுக்கு மேலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் புரியுது சும்மா வந்து சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, தான் சிக்கினாலும் ஒயின் செத்துட்டா, இதுக்கடுத்து ஒயின் வரமாட்டா, அவங்க வம்சமே அழிஞ்சு போயிடணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பசங்களும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் பரவாயில்ல எங்கள் 2 ஜெயிலில் போட்டதில் ஒன்றும் பெருசாக மாறியா போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. தேங்க்லாம் அப்படியே அவங்க அம்மா கிட்டே போய், அதாவது நிக்கோட அம்மா கிட்டே போய், இங்கே பாரு கிளவி, ஒழுங்காக சொல்லு, என் பொண்டாட்டிங்க ஒழுங்காக சொல்லு, எல்லாம் உனக்கு கழுத்தை வச்சு கொண்டுரும் பார்த்துக்கோ, நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, உன் பசங்க எங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க? அம்மா உன் பொண்ணுங்க, சொல்லு உன் பொண்ணுங்க. ஐயோ இங்கே பாருங்க மாப்பிள்ள. யாரு? நான் உனக்கு மாப்பிள்ளையா? நான் உனக்கு மாப்பிள்ளையா? நீங்கள் தான் ஃப்யூச்சரில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். இங்கே பாருங்க, வயன் செத்துட்டா, வயன் செத்துட்டா, இந்நேரம் என் பையன் அவளை கொன்று எரிச்சிருப்பான், புரியுதா? அவனும் உங்கள்கிட்ட சிக்க மாட்டா, என் பொண்ணும் சிக்க மாட்டா, உங்கள் பொண்டாட்டியும் செத்து போயிருப்பா. ஸோ தேவையில்லாமல் இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு போலீஸ்காரங்களுக்கு 1008 கேஸ் இருக்கும், முடிக்க முடியாத கேஸு, அதை போய் பார்க்கட்டுமே. செத்து போன வாயனை தோண்டி எடுத்து என்ன பிரயோஜனம்? வர பிரயோஜனமும் இல்லை, அப்படியே விட்டுருங்க சரிங்களா? ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது. நாங்கள் ஜெயிலுக்கு போகிறதில்ல ஒன்றும் பெருசாக மாறிட போகிறதில்ல. மிஞ்சி போனால் இந்த சொத்து கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இத்தனை வருஷம் இந்த சொத்தை நல்லா அனுபவிச்சாச்சு, போனால் போட்டோம், இதை நினச்சி ஒரு கவலையும் இல்லை. என் பையனும் பொண்ணும் இருக்கிற காசு வச்சு எதாவது பண்ணிப்பாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் வயன் திருப்பி உனக்கு கிடைக்கவே மாட்டான், அவ செத்து போயிட்டா, புரியுதா? நல்லா காதில் ஏற்றிக்கோ. என் பொண்ணே வேண்டான்னு சொன்னில, அதனால தான் உனக்கு பிடிச்ச நீ விரும்பின வாயனே உன்கிட்ட இருந்தால் பறிச்சிட்டா அப்படின்ட்டு செம்ம வில்லத்தனமாக பேசிட்டு போகிறா. இதை கிட்டதும் தேங்க் அவ்வளோதான், கழுத்தடிச்சு கொள்ளனான்னு சொல்லிட்டு கழுத்தை அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிட்டான். தேங்கோட அம்மா அப்பா தான் அவனுக்கு பிடிச்சி இழுத்து, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பைத்தியமாடா நீ ஏன்டா கூட கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு இருக்க, வாயன் அப்பெல்லாம் நம்மளை விட்டு போயிட மாட்டா, எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம், நித்த கண்டுபிடிச்சிடலாம். அவள் காணாமல் போய் மத்தியானம் காணாமல் போனான், நைட் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் தேடலான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லையேப்பா. என்னடா பண்ணுறது? போலீஸ், நான் போலீஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம ஆளுங்களை ஃபுல்லாக தேட சொல்லுங்கள், நானும் போய் தேடுறேன், வாயன் எனக்கு வேணும்,
எனக்கு நிச்சயமா வேணும் அப்படின்ட்டு தேங்காய் அவ்வளோதான் வெறி பிடிச்ச மாரி அழுதுட்டே போய் தேடிட்டு இருக்கான். இங்க ஜியா ஒரு பக்கம் உடஞ்சு போயிட்டா. லியாக்கு இவள சமாளிக்கவா, இல்ல அண்ணன சமாளிக்கவா, இல்ல வாயனனிய தேடவா அப்படின்ட்டு அவளுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அதே மாரி தான் தேங்கோட அம்மாவும் புள்ளைய பார்க்கவா, இல்ல பொம்பள புள்ளைய பார்க்கவா, இல்ல மருமகள பார்க்கவா, என்னத்த பார்க்கன்னு கூட தெரியாம சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. இங்க தேங்கோட வீட்ல வந்து இந்த ரூம் வந்து ஒண்ணு கலஞ்சு கிடந்ததுல. ஸோ அங்க ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சிக்குமா? அப்படின்ட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான், தேங் வந்து அங்க ஒரு ஓரமா பார்க்குறான். ரெஸ்ட் ரூம்குள்ள என்னமோ கீழ கிடக்குது. என்னடான்னு எடுத்து பார்த்தா, பிரெக்னன்சி டெஸ்டர் அதுலயும் பாசிட்டிவ்னு காட்டுது. தேங் அத பார்த்தது அவ்வளோதான். ஒரு மாதிரி நெஞ்சே வெடிச்சிருச்சு. அத அப்படியே கையிலேயே வச்சுட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் அப்படியே வாய பொத்துறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?